இந்த புகைப்படத்தில் உள்ளவரின் பெயர் ரவி. தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீலக்கோட்டைக்கு அருகிலுள்ள பள்ளிப்பட்டி என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் யாருக்காவது இந்த நபரை தெரியுமா? இந்த புகைப்படத்தில் உள்ள நபரின் பெயர் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு நாகப்பட்டினம் சீர்காழி என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரையாவது உங்களில் யாருக்காவது ஞாபகம் இருக்கின்றதா? இவருடைய பெயர் தமிழ்வேந்தன். கடலூர் வண்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர். இவரையாவது யாருக்காவது தெரியுமா? இவரை தெரியுமா? இவரை, இந்த இளைஞனை, கௌதமி என்கின்ற இந்த பெண்ணை, இவர்களெல்லாம் யார் என்றாவது உங்களுக்கு தெரியுமா? ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை ஈழத்தில் தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் பட்ட துன்பங்களை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தங்களது அரசாங்கம் அதனை கண்டும் காணாமல் இருந்தது கண்டு பொங்கி எழுந்து தங்களை இந்திய தேசத்தின் கவனத்தை ஈர்க்க முற்பட்ட கொடையாளர்கள். ஒருவர் இருவர் அல்ல, மொத்தம் 22 பேர். இவர்களில் யாராவது ஒருவரை நாங்கள் நினைவில் வைத்திருக்கின்றோமா? நமது தமிழ்த்தாய் உறவுகள் இப்படியெல்லாம் செய்தார்களே என்கின்ற செய்தியாவது எங்களுக்கு தெரியுமா? உலகத்தின் மனிதாபிமான கண்கள் குருடாகி போன அந்த நாட்களில், உலக ஜனநாயகம் சிறங்காகி சீழ் பிடித்த அந்த காலத்தில், உலக ஊடகங்கள் தமது அறத்தை குழிதோண்டி புதைத்து ஒரு மௌனத்தை போர்த்திய கடினமான அந்த நேரத்தில், மனிதாபிமான நிறுவனங்கள் அனைத்தும் காதுபொத்தி வாய்மூடி கைகளை தாமே இறுக கட்டிக்கொண்ட அந்த கொடுங்காலத்தில் கொண்டால் உலகம் ஈழத்தமிழ் இனத்தை திரும்பி பார்க்கும் என்று நினைத்து உங்களுக்கும் எனக்குமாக எமது தாய் தமிழ் உறவுகள் இவர்கள் நமக்காக இவர்கள் ஈழ ஆன்மாவுக்காக தங்களுடைய தேசம் கடந்த ஈழ நேசர்களாக தம் தேகம் கொடுத்த உயிராயுதங்களான 21 உன்னதர்களின் நினைவுகளை சுமந்து வருகின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. போர்களினால் இடிந்து விழுந்து கிடந்த இடிபாடுகளின் ஊடாகத்தான் ஈழத்தமிழர்களது வரலாற்றிற்குள் நுழைய வேண்டிய கட்டாயத்தில் அன்று நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். நாசமாக்கப்பட்ட நகரங்கள், தீந்து கருகிய வயல்வெளிகள், பிணங்களை மறைத்து வைத்திருந்த காடுகள், இரத்தமாகிவிட்ட நதிகள், இவைகள்தான் எம்மை பற்றி உலகிற்கு தெரிவிக்க ஈழமண்ணில் அன்று திறந்து கிடந்த ஆவண காப்பகங்கள். தாழப்பறந்து வீசப்பட்ட விமான குண்டுகளால் வாய் பிளந்து வெறித்து கிடந்த குழிகள்தான் ஈழத்தமிழர் நாம் ஆய்வுக்காக திறந்திருந்த நூலகங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நின்று கொண்டுதான் எமது வரலாற்றையும், அந்த வாழ்வில் அவர்கள் அல்லல்படுகின்ற செய்திகளையும், அந்த செய்திகளுக்கு அப்பால் அவர்கள் எதிர்கொண்ட கொடுமைகளையும் மீட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அன்று நாம் நின்று கொண்டிருந்தோம். மூச்சடங்குகின்ற இறுதி தருணங்களில் உயிர்காத்துக்காக ஏங்கும் ஒரு உயிரின் தவிப்பு போல, வெம்மை தாழாமல் நீர் வற்றி போன உடலில் அசுரத்தாகத்தால் தவிக்கின்ற நீருக்காக போராடுவது போல ஈழத்தமிழ் இனத்தின் நிலை அன்று அந்த கணத்தில் ஈழமண்ணில் இருந்து கொண்டிருந்தது. துன்பமும் துயரமும் வாட்டி வதைக்க சிங்கள இனவரி பெரும்பூதத்தின் கொலைக்கரங்களில் இருந்து தப்ப காடு கரம்பை வெள்ளம் தண்ணியன குஞ்சுகளும் குழந்தைகளும் ஆணும் பெண்ணும் முதிசும் இளசும் ஓட்டமும் நடையுமாக விழுந்தும் எழுந்தும் அலையும் கொடுமை ஈழமண்ணில் நடந்து கொண்டிருந்தது. கைபிடித்து வந்த உறவுகளை பிணமாக வீதியோரம் கைவிட்டுச் செல்லும் கொடுமை, ஓடித்திருந்த சின்னஞ்சரிசுகள் கையின்றியும் காரின்றியும் சிங்கள இனவரியின் அடையாள சாட்சியங்களாய் ஈழமண்ணில் மலிந்து போய்விட்டிருந்த நேரம். அந்த கொடுமைகளை யாரிடம் சொல்வோம்? அதனை தடுக்க முனைவோர் யாருமே இல்லையா?
வெறி கொண்டு ஏவும் சிங்கள சிப்பாயின் கனத்த சப்பாத்து மிதிப்பில் சிக்கி எங்களது குழந்தைகள் எழுப்பும் அவலக்குரல்கள் யாருக்குமே கேட்கவில்லையா? உணவில்லை, மருந்தில்லை, குந்தியிருக்க கூடாரம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாய் அடுத்த கணம் உயிரோடு இருப்பதற்கான உத்தரவாதமே அங்கில்லை. இறுதிக் கணங்கள் எண்ணப்படுவதாக நம்பிக்கை பிடிதளர்ந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியை காட்ட வேண்டியது, கைபிடித்து அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டியது, அனைத்து ஆசுவாசப்படுத்த வேண்டியது உலகத் தமிழ் இனத்தின், குறிப்பாக தாய் தமிழினம் என்று நாங்கள் உரிமையோடு பார்க்கும் தமிழகத்தின் வரலாற்று கடமை என்ற ஏக்கக்குரல் வாணியர எழும்பி உலகம் முழுவதும் வாழ்ந்த தமிழ் மக்களின் இதயங்களை ஈட்டியாக பாய்ந்து குத்திக் கொண்டிருந்த நேரம். உலகத் தமிழர்கள் வயது வித்தியாசமின்றி வீதிகளில் இறங்கி நின்று உலகத்தின் இரும்பு கோட்டைகளை நோக்கி ஓவென்று ஒப்பாரி குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள், எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள் என்று வீதி வீதியாக அலைந்து ஒவ்வொரு கதவுகளையும் தட்டி கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசோ ஈழத்தமிழர்களின் ரத்தம் குடிக்க பெருவேட்கை கொண்டு அலைந்த சோனியாவின் நட்பில் மயக்கம் கொண்டு சில நிமிட நாடகத்துடன் தனது கடமையை முடித்து தமிழ் இன அழிப்புக்கான தனது முழு ஆதரவையும் வழங்கி முடித்திருந்தது. இவைகள் அனைத்தையும் கண்டு பொறுக்காத எமது சில தாய் தமிழ் உறவுகள் எமக்காக மேற்கொண்ட கவனஈர்ப்பு போராட்டங்கள்தான் தமது உறவுகள் மூச்சுக்காற்றுக்காக ஏங்கியபடி எண்ணப்படுகின்ற அவர்களது இறுதிக்கணங்கள் கண்டு கலங்கிய அந்த உறவுகள் எப்படியாவது தமது மண்ணை அந்த உறவுகளை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துவிட வேண்டும் என்று மேற்கொண்ட முயற்சிகள்தான் அந்த அர்ப்பணிப்புகள், அந்த தியாகங்கள். இவர் நெருப்பில் உறைந்த முதல் ஈகச்சுடர் தியாகி அப்துல் ரவுஃப். என்னை காப்பாற்றாதீர்கள், ஈழத்தமிழரை காப்பாற்றுங்கள் என்று ஒரு தமிழ்நாட்டு உறவுதான் அப்துல் ரவுஃப். 1995 ஆண்டு ஸ்ரீலங்காவில் தனது கோர முகத்தை ஈழத்தமிழர் பால் மிக கொடூரமாக காட்டிய சந்திரிகா அரசாங்கத்தின் இனவரி தாக்குதலால் சுமார் 5 லட்சம் ஈழத்தமிழர்கள் யாழ் மண்ணில் இருந்து கண்ணீரோடு இடம்பெயர்ந்த போது அந்த ஆறாத்துயரம் கண்டு அனலாய் குதித்தெழுந்தவர்தான் லெப்பை குடிக்காடு தந்த வீரத்தமிழன் அப்துல் ரவுஃப். ஒருபுறம் இனம் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கையில், மறுபுறம் தாய் தமிழக மண்ணில் ஸ்ரீலங்காவின் கிரிக்கெட் அணிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதைக் கண்டு மனம் வெந்து 1995 ஆண்டு டிசம்பர் மாதம் 14 அன்று திருச்சி மண்ணில் தன்னைத்தானே சுமார் 80 விழுக்காடு உடல் கருகி மரணத்தின் விளிம்பில் நின்ற போதும் கண்ணீர் சிந்தாத உறுதியுடன் ஈழத்துயரம் தீராவிட்டால் 1000 ராவுக்கள் எழுவார்கள் என்று சாவளம் கூட சமரசம் செய்யாத இவரது இறுதி வாக்கு மூலம் உலகத் தமிழினத்தின் மனச்சாட்சியை ஒழுக்கியிருந்தது. மதம் கடந்த ஈடற்ற இனப்பற்றால் நிகழ்ந்த இவரது ஈகம் அன்று தனிந்திருந்த விடுதலை உணர்வை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மீண்டும் ஒரு பெரு நெருப்பாக மூட்டியது. தேசிய தலைவரால் வீர வணக்கம் செலுத்தப்பட்டு ஈழ விடுதலையாளிகளுக்கு நிகராக நடுகள் நடப்பட்டு போற்றப்படும் இந்த தியாகத் தமிழன் காலங்கள் கடந்தும் அணையாத விடுதலை சுடராக நம் வரலாற்று குறிப்புகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார். இவர் தியாகி முத்துக்குமார், தமிழகத்தை உலுக்கிய தியாகச் சுடர். தூத்துக்குடி மாவட்டம் கொழுவைநல்லூரைச் சேர்ந்த முத்துக்குமார் சென்னையில் ஒரு பத்திரிகையாளராகவும் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியவர். ஈழத்தில் போர் உச்சமடைந்து தமிழ் இனம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது அதை தடுக்காத இந்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 29 அன்று சென்னை சாஸ்திரி பவான் முன்பாக முன்பாக விட்டு சென்ற 2 பக்க வீராவேசமான இறுதி அறிக்கை உறங்கி கிடந்த தமிழகத்தை உசுப்பிவிட்டது. என் உடலை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி போராட்டத்தை தொடருங்கள் என்ற அவரது வேண்டுகோள் தமிழக வரலாற்றில் அதுவரை கண்டிராத மாபெரும் மாணவர் மற்றும் வழக்கறிஞர் போராட்டங்களுக்கு உயிர் கொடுத்தது. பத்திரிகையாளனாக தன் பேனாவால் புரட்சி செய்தவர் இந்திய வல்லாதிக்கத்தின் மௌனத்தை சுட்டரிக்க தமிழகத்தில் ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கினார்.
ஈழம் அமையும் வரை போராட்டத்தை விடாதீர்கள் என்ற இறுதிச் செய்தியுடன் அணியாத சுடராக தமிழின வரலாற்றில் நிலைபெற்ற ஈகச்செம்மல் இவர் தியாகி ஸ்டீபன் ஜெகதீசன். கடல் கடந்தும் துடித்த இனமான உணர்வு. மலேசிய தமிழரான 29 வயது இளைஞன் ஸ்டீபன் ஜெகதீசன் ஈழத்தில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை செய்திகளால் நிலைகுலைந்து போனவர். ஈழத் தமிழர்களுக்காக நானும் என்று தன் நண்பர்கள் மத்தியில் கூறி வந்தவர் 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் தன் இன்னுயிரை ஈர்ந்தார். இவரின் அந்த அதிரடி தியாகம் மலேசிய வாழ் தமிழர்களை உலுக்கியதுடன் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரான போராட்டக் கனலை தட்டி எழுப்பியிருந்தது. தொப்புள் கொடி உறவுகளின் துயர் கண்டு புலம்பெயர்ந்த மண்ணிலும் அமைதி கொள்ளாது அனலாக மாறிய மலேசிய தமிழ் மறவன் கடல் கடந்தாலும் தமிழினம் என்பது ஒன்றுதான் என்பதை தனது உயிரிழப்பின் மூலம் மெய்ப்பித்து விடுதலை வரலாற்றில் ஒரு தியாகச் சுடராக நிலைபெற்ற ஈகச்செம்மல் இவர். தியாகி பள்ளிப்பட்டி ரவி வறுமையிலும் வாடிவிடாத இனமான சுடர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த இவர் மிகவும் வறுமையான பின்னணியைக் கொண்ட விவசாய தொழிலாளி. தனது மூத்த மகனுக்கு தேசிய தலைவரின் பெயரையிட்டு தனது இனப்பற்றை வெளிப்படுத்தியவர். ஈழத்து இனப்படுகொலை செய்திகளாலும் மாவீரன் முத்தாலும் ஈர்க்கப்பட்டு 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்று நிலக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே இலங்கை தமிழரை காப்பாற்றுங்கள் என்று முழங்கியபடி அதிகார வர்க்கம் இவரின் தியாகத்தை குடும்ப சண்டை என்று கொச்சைப்படுத்த முயன்ற போதும் இவரின் குடும்பமும் தமிழ் இன உணர்வாளர்களும் உண்மையை உரக்கச் சொல்லி இவரின் ஈகத்தை காத்தார்கள். குடிசை வீட்டில் வாழ்ந்த போதும் கொள்கையில் உயர்ந்து நின்று தன் இனத்தின் அழிவை தடுக்க அனலாக மாறிய திண்டுக்கல் மண்ணின் மைந்தன் அதிகாரத்தின் அவதூறுகளை தன் தியாகத்தீயால் சுட்டெரித்து தமிழ் இனத்தை காப்பதே முதற்கடமை என வறுமை இவரின் வயிற்றை வாட்டிய போதும் இனப்பற்று இவரின் இதயத்தை விடியலுக்காக துடிக்க வைத்தது. தமிழ் இன விடுதலை வரலாற்றில் அணையாத ஈகச்சுடராக நிலைபெற்ற வீரத்தமிழர் இவர். தியாகி ரவிச்சந்திரன் கட்சி கடந்த இனமான உணர்வாளர். தமிழகத்தின் நாகை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த இவர் காங்கிரஸ் கட்சியின் வட்டச் செயலாளராக பணியாற்றியவர். தான் சார்ந்த கட்சியே ஈழப்போர் அழிவுக்கு துணியாக இருப்பதை எண்ணி மருகியவர். 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அதிகாலை தமிழ் வாழ்க, தமிழீழம் வெல்க, காங்கிரஸ் ஒழிக, ராஜபக்சே ஒழிக என்று முழங்கியபடி மரண வாக்குமூலத்தில் ஈழத்தமிழ் மக்களின் அவலம் கண்டு என் நெஞ்சம் பதைக்கின்றது, என் கட்சி உதவ முன்வரவில்லையே என்ற ஆதங்கத்தில் என் உயிரை காணிக்கையாக்குகின்றேன் என்று உருக்கமாக கூறி இந்த கட்சியில் இருந்தாலும் தன் இனத்தை மறவாது வாழ்ந்த சீர்காழியின் சிங்கத்தமிழன் ஈழத்து இனப்படுகொலைக்கு துணை போகும் அதிகார வர்க்கத்தை கண்டித்து இவர் தியாகி அமரேசன். முதுமையிலும் துடித்த இனமான உணர்வு. தமிழகத்தின் வடசென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 65 வயது பெரியவரான இவர் ஒரு கோழி இறைச்சி கடை நடத்தி வந்த எளிய உழைப்பாளி. 1980களில் தமிழகம் வந்த ஈழப்போராட்ட வீரர்களையும் மக்களையும் அரவணைத்த பாரம்பரியத்தில் வந்தவர். ஈழத்தில் குழந்தைகள் மற்றும் மக்கள் படுகொலை செய்யப்படுவதை நாளிதழ்களில் வாசித்து அன்றாடம் மனவேதனையில் துடித்தவர். 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று தண்டையார்பேட்டை சுங்கச்சாவடிக்கு அருகே தன்னைத்தானே அகதியாக்கிக் கொண்டார். 1 மணி நேரம் மின்சாரம் இல்லை என்றாலே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காட்டில் குழந்தைகளுடன் பயந்து வாழும் தொப்புள் கொடி உறவுகளின் துயரம் தாழவில்லை. இவ்வாறு தனது இறுதி தூது கடிதத்தில் உருக்கமாக எழுதி வைத்தவர். அதிகார வர்க்கம் இவரின் தியாகத்தை பழி சுமத்த முற்பட்ட போதும் தமிழ் இன உணர்வாளர்களின் வீர வணக்கத்தோடு மூலக்குத்தளம் மயானத்தில் ஒரு வரலாற்று சாட்சியாக நிலை பெற்ற ஈகச்செம்மல் இவர். தமிழ் வேந்தன். ஈழப் போர் நிறுத்தம் வேண்டி அனலானவர். தமிழகத்தின் கடலூர் வண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 26 வயது இளைஞரான இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எளிய தொண்டர்.
ஈழத்தில் போர் உச்சமடைந்திருந்த போது தனது கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவர். 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18 அன்று கடலூர் நீதிமன்ற வளாகத்தின் மாடியில் நின்றபடி ஈழத்தமிழரை காப்பாற்றுங்கள் என்று ஒரு உழைப்பாளியாக இருந்து தன் இனத்தின் அழிவை தாங்க முடியாது அனலான வீரமறவர் இவர். ஈழத்தமிழர்களை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை. படித்தவர்கள் தொடர்ந்து போராடுங்கள் என்று தனது இறுதி மூச்சின் போது ஊடகங்களிடம் உருக்கமாக கூறிய கடலூர் மண்ணின் தியாகச்செம்மல் 7 மாத கைக்குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு தன் தொப்புள் கொடி உறவுகளின் விடியலுக்காக இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டக் களத்தில் மற்றுமொரு முத்துக்குமாராக தமிழ் இன வரலாற்றில் நிலைபெற்ற ஈகச்செம்மல். இவர் சிவப்பிரகாசம், மனித சங்கிலியில் அனலானவர். சென்னை தரமணியைச் சேர்ந்த 55 வயது சிவப்பிரகாசம் மாநகர போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். திமுக நிர்வாகியாகவும் கலைஞர் மன்ற செயலாளராகவும் பொதுப்பணியில் ஈடுபாடு கொண்டவர். ஈழத்தில் இந்திய அரசின் ஒத்துழைப்போடு சிங்கள பேரினவாதம் நிகழ்த்திய இனப்படுகொலை செய்திகளைக் கண்டு நாளும் மனவேதனையில் துடித்தவர். 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 அன்று சென்னையில் நடைபெற்ற மனிதச் சங்கிலி போராட்டத்தின் போது கிண்டி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அருகே ஈழத்தில் போர் நிறுத்தம் வேண்டியும் தமிழ் மக்களின் உயிரை காக்க வலியுறுத்தியும் தமிழக முதல்வர் மற்றும் தலைவர்களுக்கு உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஒரு குடும்பத் தலைவராக தன் கடமைகளை ஆற்றிய போதும் இனத்தின் துயர் கண்டு தன் தமிழகத்தின் தலைநகரில் உரிமை முழக்கவிட்டு இவர் கோகுலன் ரத்தினம். 55 வயதான கோகுலன் ரத்தினம் திமுக பற்றாளராக இருந்து தமிழீழ இலக்கை ஆதரித்தவர். 1989 ஆண்டு தமிழ்நாட்டிற்கு அகதியாக வந்து பின்னர் இந்திய குடியுரிமை பெற்று வாழ்ந்து வந்தார். இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை பார்த்து சகிக்க முடியாமல் 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25 அன்று விருதுநகர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அவர் எழுதிய கடிதத்தில் தமிழக முதல்வர் குணமடையவும் இலங்கை தமிழர் நலன் பாதுகாக்கப்படவும் சில தலைவர்கள் கைது செய்யப்படக்கூடாதென்றும் வலியுறுத்தி இருந்தார். இவர் சீனிவாசன், வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி. தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பற்றாளராக இருந்தவர். இலங்கையில் நடந்த போரில் அப்பாவி தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26 அன்று தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 2009 ஆண்டு மார்ச் மாதம் 2 உயிரிழந்தார். இவர் சதாசிவம் ஸ்ரீதர் எழில்வளவன். ஒட்டேரி கேஎம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான எழில்வளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட அமைப்பாளராக இருந்தவர். இலங்கையில் போர் நிறுத்தம் கோரி 2009 ஆண்டு மார்ச் மாதம் 4 அன்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டார். அன்றே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 2009 ஆண்டு மார்ச் மாதம் 5 அன்று உயிரிழந்தார். இவர் ஆனந்த். கடலூர் சிதம்பரம் காரைக்காடு கிராமத்தின் அன்னவல்லி பகுதியைச் சேர்ந்த இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டராவார். இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடத்திய தொடர் போராட்டங்களில் முக்கிய பங்காற்றியவர். ஈழத்தமிழர் வாழ்க, இலங்கையில் போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி 2006 ஆண்டு மார்ச் மாதம் 17 அன்று அதிகாலையில் உயிரிழந்தார். இவர் ராஜசேகர். அரியலூர் மாவட்டம் ஜேங்கொண்டான் அருகே உள்ள காட்டு நாகலேரியைச் சேர்ந்தவர். தேசிய தலைவரின் தீவிர பற்றாளரான இவர் ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்து வந்தார். 2009 ஆண்டு மார்ச் மாதம் 15 அன்று ஈழத்தமிழர்களின் விடுதலை எரிகாயங்களுடன் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் 2009 ஆண்டு மார்ச் மாதம் 17 உயிரிழந்தார். இவர் பாலசுந்தரம். 36 வயதான இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கீரமங்கலம் அருகே பகவான் நகர் குடியிருப்பைச் சேர்ந்தவர். தமிழீழத்தில் பிறந்த இவர் 1972 ஆண்டு தமிழகம் வந்தார்.
பின்னர் அப்பகுதி தேமுதிக கட்சியின் கிளைச்செயலாளராக பணியாற்றினார். தமிழீழ விடுதலைக்காக நடந்த போராட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டார். அந்த நேரத்தில் கீரமங்கலம், கொத்தமங்கலம், வடகாடு போன்ற ஊர்களில் தமிழர்களின் நிலையை விளக்கும் பதாதைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை தமிழக காவல்துறை அகற்றியது அவருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் மன உளைச்சலுக்குள்ளான பாலசுந்தரம் 2009 ஆண்டு மார்ச் மாதம் 22 மதியம் 12 மணியளவில் தனது வீட்டிற்கு வெளியே தெருவில் இவர் மாரிமுத்து. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 62 வயதான மாரிமுத்து காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஆவார். இலங்கை தமிழர்களை போர் நிறுத்தம் கொண்டு வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார். இவ்வாறு முழக்கமிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். உயிரிழக்கும் தருவாயில் ஈழத்தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவது வேதனையை ஏற்படுத்துகின்றது என்று கூறியிருந்தார். இவர் சிவானந்தன். இலங்கையில் இராணுவத்தின் தாக்குதலில் அப்பாவி தமிழர்கள் உயிரிழப்பதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை முன்வைத்தவர். 2004 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் புதுடில்லியில் நாடாளுமன்றத்திற்கு முன்பு தமிழை செம்மொழியாக அறிவிக்க கோரி உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். 2009 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18 அன்று வைத்தியசாலையில் வைத்து உயிரிழந்த அவருக்கு இவரது இறுதி நிகழ்வில் பல தமிழ் இன உணர்வாளர்களும் கலந்து கொண்டார்கள். இவர் சுப்பிரமணியன். கடலூர் பண்டுருட்டியைச் சேர்ந்த 43 வயதான சுப்பிரமணியன் தமிழ் பற்றாளராக காணப்பட்டுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்த இவர் தமிழீழ மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டி 2009 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 அன்று குளத்துப்பாளையம் பேருந்து நிலையத்தின் முன்பாக அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வாழ்க என்றும் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற போர் நிறுத்தத்தை ஜெயலலிதா வலியுறுத்த வேண்டும் என்றும் முழக்கமிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களுக்காக தனது உயிரை மாய்த்துக் கொள்வதாக ஒரு குறிப்பை தனது டைரியில் இவர் எழுதி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவர் சீகம்பட்டி கிருஷ்ணமூர்த்தி. 24 வயதான கிருஷ்ணமூர்த்தி நெல்லை சீகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். சிங்கள பேரினவாத அரசு இலங்கையில் தமிழர்களை கொலை செய்துவிட்டது. இனி நான் இருந்து என்ன பயன்? அதனால் நான் தீக்குளிக்கின்றேன் என்று கூறியுள்ளார். இனவரி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தமிழக அரசை கூறியிருந்தார். ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத இவர் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 அன்று இவர் விஜயராஜ். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதியான 26 வயது நிரம்பிய விஜயராஜ் தமிழீழத்திற்கு ஆதரவாக இருந்தவர். இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்தியா வருவதாக வந்த செய்தியை எதிர்த்து 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 அன்று தீக்குளிக்கும் முன்பாக தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்கின்றது என்றும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தனது உயிரை பலியாக அளிக்கின்றேன் என்று தனது டைரியில் எழுதியிருந்தார். கடுமையான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் அதே நாளில் உயிரிழந்தார். ஈழத்தமிழர்களுக்கு முழு பாதுகாப்பும் சுதந்திரமும் கிடைத்தால்தான் எனது ஆத்மா சாந்தியடையும் என்றும் மரண தருவாயில் தெரிவித்துள்ளார். இவர் விக்ரம். களத்திலேயே கடலான கார்மேகம். சென்னை நெற்குன்றத்தைச் சேர்ந்த 30 வயது இளைஞரான இவர் மோட்டார் ரிவைண்டிங் தொழில் செய்து வந்தவர். இணையதளங்களில் பரவிய பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட காட்சிகளைக் கண்டு ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று அழுது புலம்பி துடித்தவர். 2013 ஆண்டு மார்ச் மாதம் 21 நெற்குன்றத்தில் நடைபெற்ற ஈழத்தமிழ் ஆதரவு பொதுக்கூட்டத்தில் ஈழம் வேண்டும் ஈழம் வேண்டும் என்று இடிமுழக்கமிட்டபடி வெளியினோ. இவர் மணி. நீதிக்காக தன்னை தாரை வார்த்த அறத்தமிழர். கடலூர் மாவட்டம் நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த இவர் நாம் தமிழர் கட்சியின் ஈடு இணையற்ற களப்பணியாளர்.
ஈழத்தில் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 2013 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாவின் விளிம்பிலும் தனித்தமிழீழம் அமைய வேண்டும், என் உயிர் அதற்கு முதல் வாக்காக இருக்க வேண்டும் என்று முழங்கியவர். இவர் தியாகி கௌதமி. ராசாத்தி என்று அழைக்கப்பட்ட இவர் சென்னை எதிராஜ் கல்லூரியில் கணிதத்துறை 1ஆம் ஆண்டு பயின்று வந்த 18 வயது மாணவி. ஈழத்தில் பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட புகைப்படங்களை கண்டு துடித்தவர். நாமும் மெரினாவுக்கு போராட்டத்திற்கு போவோம் என்று தெருத்தெருவாக மக்களை திரட்டியவர். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஈழத்துயரம் தாழாத படித்த பின்பு அங்குள்ள மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வேட்கையுடன் தன் இன்னுயிரை தூக்கு கயிற்றில் ஈர்ந்தார். தனது கல்வி காலத்திலேயே இனத்திற்காக துடித்த ஒரு மாணவியின் உன்னத ஈகம் இது. இவர் செங்கொடி, தூக்கு கயிற்றை அறுத்த தியாகச்சுடர். காஞ்சிபுரம் ஊரிக்கை பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம் வீராங்கனை. மக்கள் மன்றம் என்ற அமைப்பின் ஊடாக சமூக பணியாற்றிக் கொண்டிருந்தவர். பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி 3 தமிழரின் உயிரை காக்க என் உடல் பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் முன்பாக தன்னை எனது அன்பார்ந்த உலகத்தமிழ் உறவுகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எங்களை யாரென்றே எமது இந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தெரியாது. இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே தொப்புள் கொடி உறவு இருக்கின்றதே தவிர எங்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் இரத்த உறவு கிடையாது. ஆனால் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள் இவர்கள். இவர்களை நாங்கள் எப்பொழுதாவது நினைத்திருக்கின்றோமா? இவர்களது குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன? இவர்களது பிள்ளைகள் கல்வி கற்கின்றார்களா? அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் இருக்கின்றனவா? எப்பொழுதாவது நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? தமிழ் வேந்தன் என்பவர் தனது 7 வயது குழந்தையை விட்டுவிட்டு எனக்கும் உங்களுக்குமாக தன்னை அர்ப்பணித்தவர். அவரின் அந்த குழந்தைக்கு இன்று 18 வயது. அந்த பிள்ளை ஆனா பெண்ணா, என்ன படிக்கின்றது? தந்தையை இழந்த அந்த பிள்ளையின் இன்றைய நிலை என்ன? எப்பொழுதாவது நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? கடந்த 17 வருடங்களில் எத்தனை தடவைகள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம். சினிமா பிரபல்யங்களையும் அரசியல் தலைவர்களையும் அங்கு சந்தித்து புகைப்படம் எடுத்து வருகின்ற நாங்கள் இந்த தியாகிகளின் வீடுகளுக்கு ஒரு தடவையாவது சென்று அவர்களது குடும்பங்களை நலம் விசாரித்திருக்கின்றோமா? அந்த பிள்ளைகளின் கல்விக்கு, அந்த தியாகிகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்திருக்கின்றோம்? அவர்களை ஒரு தடவையாவது நாங்கள் நினைத்திருக்கின்றோமா? அவர்கள் பற்றி பேசியிருக்கின்றோமா? அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எங்களுக்குள் கலந்துரையாடி இருக்கின்றோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதாவது கூறியிருக்கின்றோமா எமது தாய் தமிழ் உறவுகளின் ஒப்பற்ற அந்த தியாகங்கள் பற்றி? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த மே 18 முள்ளிவாய்க்கால் தினத்தின் பொழுது யாழ்ப்பாணம் இயக்கச்சியில் அமைந்திருக்கின்ற ரீச்சா வளாகத்தில் இந்த தியாகிகளின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டார்கள். எனது அறிவு கட்டியவரை தமிழ்நாட்டு தமிழர்களின் அந்த ஒப்பற்ற தியாகம் ஒரு ஈழத்தமிழனால் ஈழ மண்ணில் நினைவுகூரப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவை என்று நான் நினைக்கின்றேன். நாளொன்றிற்கு சராசரியாக சுமார் 5000 முதல் 10,000 பேர் வரை வருகை தருகின்ற ரீச்சா வளாகத்தில் அந்த தியாக செம்மல்கள் இன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த மண்ணை நினைத்து அவர்கள் தங்களது இன்னுயிர்களை அகதியாக்கிக் கொண்டார்களோ அந்த மண்ணில் இன்று அவர்களது நினைவுகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் உரிமையோடு உங்களிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். உங்களில் யாருக்காவது முடியுமானால் தமிழ்நாட்டில் எமக்காக தம்மை அவர்களது குடும்பங்களை ஒரு தடவை சென்று சந்தியுங்கள். அவர்களது கரங்களை பற்றி எங்கள் சார்பில் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
உங்கள் உறவுகளான ஈழத்தமிழர்கள் லண்டனிலும் கனடாவிலும் பிரான்சிலும் ஜெர்மனியிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்கின்ற உறுதியை உலக தமிழர்கள் சார்பில் அவர்களுக்கு கூறி வையுங்கள். திரும்பி வந்து நாங்கள் அவர்களுக்கு என்ன பதில் செய்ய வேண்டும் என்று உலக தமிழர்களிடம் கூறுங்கள்.